ஃப்ரைடே நைட்டே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, சாட்டர்டே மார்னிங் காலையில எழுந்திரிச்சு கிச்சனை போய் உருட்டாத, நம்ம வெளியில் போய் சாப்பிட்டுக்கலான்னு. கரெக்டாக ஒரு 9 மணி இருக்கும், எல்லாரும் மூட்டை கட்டிட்டு கிளம்பிட்டோம். ஷார்ஜா முவேலால தான் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டு. வழக்கம் போல் எல்லாரும் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் விஹான் வந்து என்ன சொல்லுவாருன்னா, வித்யுத் தட்டில் என்ன இருக்கோ அதுதான் வேணும் அப்படின்னு. ஸோ வித்யுத் தட்டை பிடுங்கி சார் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வித்யுத்துக்கு அதுக்கப்புறம் நாங்கள் பிளெயின் தோசை வாங்கினோம். மெனுவில் நிறைய ஐட்டம் இல்லைனாலும் இருக்கிற கொஞ்சம் ஐட்டம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும்னு பொங்கல் வாங்கிட்டேன். சார் பாருங்க பொங்கல் ஆட்டை போடுறதுக்கு ஐடியா போடுறாரு. ரெஸ்டாரண்ட் வெளிலேருந்து பார்க்க ரொம்ப சின்னதாக இருந்தாலும் உள்ள போகும்போது மாடியில் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. என்னதான் சாப்பிட்டாலும் மஸ்ட் இந்த காஃபியை ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபில்டர் காஃபி. காஃபிக்காகவே இந்த ரெஸ்டாரண்ட் இன்னொரு டைம் எல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. ஃபுட்டு காஃபி எல்லாம். சாய்காரி ரெஸ்டாரண்ட் ஷார்ஜாவில் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எல்லாம் வீட்டுக்கு தூங்க போயாச்சு. நான் என் பில்டிங்கில் இருக்கிற பார்லருக்கு வந்தேன். ஃபேஸ் அழகாக வச்சுக்கிறது, ஸ்டைலாக இருக்கிறதுலாம் எனக்கு 2வது பட்சம் தாங்க. நல்லா நிம்மதியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக பார்லரில் தூங்கலாம். ஃபேஷியல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு வெளில கிளம்பிட்டோம். எங்கள் ஃபெஸ்டிவல் லேண்டு தான். இந்த விண்டருக்கு விதவிதமாக எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு பயங்கர ரீல்ஸ்லாம் பார்த்தேன். சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் ரொம்ப சூப்பராக தாங்க இருந்தது. பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு தான் பயமாக இருந்தது அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு. சின்னவன் பயப்படுவான்னு அவங்க கூட துணைக்கி ட்ரெயினில் போனால் அவன் என்ன பயப்படாதமான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தான். எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. பெரிய பையன் கொலாம்பஸில் போகலாம் வாமான்னு சொல்லி கூப்பிட்டான். கார்டு அடிக்கிற வரையும் கிட்டக்க போயிட்டு நீ மட்டும் போடான்னு அவனை அனுப்பிச்சி விட்டேன். சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் எல்லாத்துலேயும் போயிட்டு இருந்தவங்க. ஜெயின்ட் வீலு, கொலாம்பஸ்ன்னு. ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் ஏறுறதுக்கே தோண மாட்டேது. இன்னொன்று அந்த கொலாம்பஸ் ஸ்பீடை பார்க்கும்போது நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. வயசான காலத்தில் அம்மாவுக்கு முடியலப்பா நீ மட்டும் போப்பான்னு எல்லா எக்யூப்மெண்ட்லேயும் பிள்ளைங்களை ஏற்றி விட்டு வேடிக்கை பார்த்தோம். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஃபெஸ்டிவல் லேண்டு ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா கண்டக்ட் பண்ணாங்க. கிட்ஸ் எல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்படி தான் எங்கள் சாட்டர்டே ஸ்பெண்ட் ஆச்சு. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.